அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டயட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சாப்பிட்றது வந்து மாவு பொருட்கள், மாவு இருக்கிற பொருட்கள், லைக் இட்லி, தோசை, சப்பாத்தி, அரிசி, ரைஸு, சாதம், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து மாவு தான் அதிகம். ஸோ நம்மளோட உணவுகளில் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான சத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து மாவு சத்து, கார்போஹைட்ரேட்மாங்க, அடுத்து புரதம், ப்ரோட்டீன், அப்புறம் ஃபேட், கொழுப்பு, அப்புறம் இன்னொன்று ஃபைபர் அப்படிம்பாங்க. ஸோ இதில் சுகரு, இந்த மாதிரி அரிசி, இந்த மாதிரி தானியங்கள்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். நான்வெஜ், சிக்கன், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல, பயிர், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது வந்து ப்ரோட்டீன். அதுக்கு அடுத்து வந்து கொழுப்பு, கொழுப்பு நிறைய ஃபுல்லாக இருக்கும், எண்ணெய்களில் ஃபுல்லாக இருக்கிறதுமே கொழுப்பு. அடுத்து ஃபைனலி ஃபைபர். ஃபைபர் வந்து காய்கறிகளில் உள்ள ஃபைபர் நிறையா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்றது எல்லாமே மோஸ்ட்லி அரிசி, கோதுமை, இது எல்லாமே மாவு தான் அதிகம். ஸோ நம்மளோட எய்ம் வந்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ், ஸ்டேஜ் ஏறுறவங்க அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாடி வெயிட்ல இருந்து 1.5 கிராம்ல இருந்து 2 கிராம் வரை எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து 80 கிலோ இருக்கான் அப்படின்னா அவன் 160 கிராம் ப்ரோட்டீன் அதிகபட்சமாக எடுப்பாங்க அவங்கலாம். பட் நம்மளால அவ்வளோ சாப்பிட முடியாது, ஏன்னா ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் ரேட்டும் காஸ்ட்லி. ஸோ அதை நம்ம அட்லீஸ்ட் 1 கிராம் அளவுக்காவது நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 50 கிராம் இருப்பீங்க, 50 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 50 கிராம் ப்ரோட்டீனாவது எடுக்க ட்ரை பண்ணணும். அட் த சேம் டைம் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ இப்போ இதில் ப்ரோட்டீன் எந்தெந்த ஃபுட்லாம் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் இருக்கிறதுல அதிகம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், அதில் நோ கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டை. முட்டையில் மஞ்சக்கருவில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகம், வெள்ளையில் அண்ட் அதில் ப்ரோட்டீன் இருக்கு. பட் நீங்கள் வந்து பியூர் ஒயிட்டாகவே சாப்பிடுங்க. பியூர் ஒயிட்டில் வந்து அந்த வெள்ளை முட்டையில் இருக்க அவிச்சு முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அது போக பயிறு வகைகள், பயிறு வகைகள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். பச்சை பயிறு, வெள்ளைப்பயிறு, அந்த கருப்பு கலர் பீன்ஸ், ராஜ்மா இல்லை கிட்னி பீன்ஸ் அப்படிம்பாங்க, அது சாப்பிடலாம். அப்புறம் சுண்டல், பட்டாணி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு 100 கிராம் நீங்கள் அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா 10 நிமிஷத்தில் அவிஞ்சிரும், அதை நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுபோக வந்து பால், டெய்லி ஒரு 2 கிளாஸ் பால் குடிக்கலாம், அது நல்ல விஷயம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி எடுக்கிற ஆசையை கொஞ்சம் குறைங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஃபுட்ல இருந்தே இந்த ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம உடம்பு வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வாரத்துல இருந்தே ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா அது ப்ரோட்டீன் பவுடருக்கான ஈஸி சோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம உடம்பு அதுக்கு ட்ரெயின் ஆயிரும். அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸும் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம், அது உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஸோ அதனால ஃபுட்ல இருந்தே ப்ரோட்டீன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் உடம்பு எப்படி அதிலேருந்து அப்சர்வ் பண்ணுது அந்த ப்ரோட்டீனை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப பின்னாடி ஒரு 6 months 1 year கழிச்சு ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம். ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் ப்ரோட்டீன் பவுடருங்கிற இதே கொண்டு போயிறாங்க, அது ஒரு சீட்டிங். இது டைரெக்டாக ஃபுட்டு நல்லா சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, ப்ரோட்டீன் தாண்டிய நிறையா அமினோ ஆசிட்ஸ் அப்படிலாம் ஒரு சில நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் போனீங்கன்னா வெறும் ப்ரோட்டீன் மட்டும் தான் இருக்குது, அதில் வேறு எதுவுமே கிடையாது. பேரே ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் தான் சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் ப்ரோட்டீன் ஐசோலேட் சொல்லுவாங்க. அதில் வேற எந்த விதமான சத்துக்களும் கிடையாது. ஸோ அதனால் ஆல்வேஸ் நேச்சுரல் ஃபுட்டை போங்க. நம்ம ஒன்றும் ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டு பெரிய பாடி பில்டராக போகிறதில்ல, அது அந்த மாதிரி கோல் வச்சுருக்கவங்க இட்ஸ் ஃபைன். பட் நம்ம ஸ்டார்டிங் நார்மல் பீப்புளுக்கு அது தேவையில்லை. ஸோ ஃபுட்டில் இருந்தே எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அது ப்ரோட்டீன். அடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 6 இட்லி சாப்பிட்றீங்க, மதியம் வந்து ஒரு 3-4 கரண்டி சாப்பாடு சாப்பிட்றீங்க, நைட்டு ஒரு 4-5 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இமீடியட்டாக நாளைக்கு நான் ஃபிட்னஸ் ஜாயின் பண்ண போகிறேன், இமீடியட்டாக நான் வந்து 2 இட்லி ஆக்கிடுறேன், 2 இட்லி பதிலாக நான் ஒரு 10 முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு கொண்டு போவாங்க. எப்போவுமே வந்து நம்ம உடம்பு பழக்கணும். ஸோ இப்போ நம்ம 6 இட்லி 7 இட்லி சாப்பிட்ற மாதிரி நம்ம உடம்பு பழகிருக்கு அப்படின்னா மறுநாளே நீங்கள் அந்த 2 இட்லி ஆக்குனீங்க அப்படின்னா உங்களால் அதுக்கு மறுநாள் எந்திரிக்க கூட முடியாது, கிளேர் ஆகும், மயங்கி விழுவீங்க. ஏன்னா உங்கள் உடம்புக்கு தெரியாது, நேற்று வேற மாவு சாப்பிட்டுருந்தா நீங்கள் திடீர்னு வேற ஏதோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால கண்டிப்பாக உங்களோட டயட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 6 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுங்க. 5 இட்லி சாப்பிட்டு கூடவே ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து இது அப்படியே ஒரு வாரம் கண்டிப்பாக பண்ணிட்டு அடுத்தது 4 இட்லி ஆக்கணும், முட்டை கூட ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்போஹைட்ரேட் இருக்கிற அந்த மாவு பொருட்கள், அரிசி, கோதுமை, இந்த மாதிரி பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இந்த ப்ரோட்டீன் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டயட்டில் அந்த உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ப்ரோட்டீன் எல்லாருமே சாப்பிடணும் கண்டிப்பாக. ப்ரோட்டீன் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதவங்க, ஏதோ ஒரு கேம்ஸில் இருக்கீங்க, எல்லாருமே சாப்பிடணும். ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். உடம்புக்கான ஒரு ரெக்கவரி, மசில்னா பெருசாகிறதுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். மசில் ரெக்கவரி, மசிலில் ஆகிற அந்த கிராம்ப் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். எல்லாருமே சாப்பிடணும். பட் இப்போ உடம்பு குறைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களாம் உடம்பு குறைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் ரெண்டு விஷயத்த சுத்தமாக சாப்பிட வேண்டியிருக்கும். ஒன்று வந்து எண்ணெய், இன்னொன்று வந்து சுகர். ஸோ சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சுகரில் இருக்கிற எனர்ஜியும் இவ்வளோ சோறில் இருக்கிற எனர்ஜி ஒரே எனர்ஜியாக இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து உங்கள் உடம்புலலாம் போய் ஏறி உங்கள் உடம்புல அது கொழுப்பாக தான் போய் சேரும். அதனால் சுகரை கம்மி பண்ணணும், ஆயிலை கம்மி பண்ணணும், கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். உங்கள் உடம்பு பழகி கொஞ்சமாக கட் பண்ணணும். ப்ரோட்டீன் இந்த மாதிரி விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 6 இட்லி சாப்பிட்டவங்க ஒரு 2 வாரத்தில் நீங்கள் 4 இட்லியே இருக்கிறீங்க, உங்கள் உடம்புக்கு தெரியாது. உங்கள் உடம்பு வந்து மறுபடியும் இட்லி கேட்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு போயிட்டு ஒரு டீ கடையில் ஒரு டீயும் ஒரு போண்டாவும் திட்டு வந்துருவாங்க. ஸோ அப்படின்னா 2 இட்லியில் இருந்த எனர்ஜியை விட ப்ரோட்டீன் அந்த போண்டாவில் இருக்க எனர்ஜிகள் அதிகம், கேடு அதிகம், கொழுப்பு அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது காய்கறிகள் சாப்பிடலாம். காய்கறிகள்லாம் வெள்ளரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இப்போ ஒரு 11 மணிக்கு வந்து பசிக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு கேரட் நீங்கள் ஆல்வேஸ் கையில் வச்சுக்கோங்க. கேரட் நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பிடலாம், அதை பெருசாலாம் ஒன்று வேண்டாம். அப்படியே கேரட்டு அண்ட் வெள்ளரிக்காய் இது ரெண்டும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுலேயும் பெரிய அளவில் எனர்ஜி கிடையாது, உடம்புக்கு நல்ல விஷயங்கள். பட் ப்ரோட்டீன், கார்போ இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் அவங்க வயிறை ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதான். ஸோ அல்டிமேட் கோல் வந்து சுகரை கம்மி பண்ணணும், எண்ணெயை கம்மி பண்ணணும், கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும், ப்ரோட்டீனை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும். அப்புறம் இப்போ சிக்கனே சாப்பிட்றதுனால பொரிச்சு சாப்பிடாதீங்க. குழம்பு வச்சு சோத்துக்கு ஈக்குவலாக பீஸ் வச்சு சாப்பிடுங்க, பொரிச்சு சாப்பிடாம இது பண்ணுங்க. ஸோ இப்போ பியூர் பாடி பில்டிங்லாம் போகிறவங்க, அப்சல்யூட் ஸ்டேஜ் ஏற பிளான்லாம் இருக்கவங்க வந்து அவங்க வந்து ஆயிலை ரொம்ப கம்ப்ளீட்லி கட் பண்ணுவாங்க, சுகரை கம்ப்ளீட்லி கட் பண்ணுவாங்க. நம்மளால அந்த மாதிரி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட் வந்து உங்களால் ஒரு மாதத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணுற மாதிரி டயட்டாக இருக்கும். ஸோ நான் இனிமேல் நாளையிலிருந்து எண்ணெயே சாப்பிட மாட்டேன், நாளையிலிருந்து நான் சுகரை 1 ஸ்பூன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஒரு வாரம் கழிச்சு நம்ம உடம்பே 2வது தேடும், நீங்கள் மறுபடியும் உங்களோட டயட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் உங்களால் எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப உங்களோட டயட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. சுகரை கம்மி பண்ணுங்க, ஃபேட்டை ஆயிலை கம்மி பண்ணுங்க, கார்போஹைட்ரேட்டை கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க, ப்ரோட்டீனை கொஞ்சமாக போட்டுங்க. அவ்வளோதான். கீப் இட் சிம்பிள்.